अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரம் ஸ்ரீ யதிராஜரான ஸ்ரீ ராமானுஜரை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம். 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்டதாக இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகள் பலவற்றையும் மிக விரிவாகவே எடுத்து அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இப்பொழுது 62வது ஸ்லோகம். இந்த 62வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருவாக்குகள், அவருடைய ஒரு பெருமைகள், பிரதிவாதிகளுடைய, அதாவது நம்மை எதிர்த்து வரக்கூடிய வேறு மதங்கள், அவர்களுடைய வழிகளையெல்லாம் அடைத்து நமக்கு நல்ல வழியை காட்டுகிறது என்று தெரிவிக்கிறவர். அந்த ஸ்ரீ ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற தேவாதிராஜன், அருளாளன், பேரருளாளன், வரதராஜன் என்றெல்லாம் போற்றப்பெறுகின்ற எம்பெருமான். அந்த வரதராஜ பெருமானுக்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொடுத்த அந்த வரலாறும் இந்த இடத்திலே ஒருவாறு காட்டப்படுகிறது. அந்த ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம். வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நியதிர்ஷா குந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்புநிதினா பீத்வா விசுத்தம் பயः காலேன கரிசைல கிருஷ்ணஜலதः காங்காதிகம் வர்ஷதி. வந்தே தம் யமினாம் துரந்தரமகம். யமினாம் துரந்தரம், அதாவது சன்னியாசிகளுக்குள்ளே தலைவர் யதிராஜர். அவரை அகம் வந்தே என்று சொல்றார். அவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்றார். அந்த யதிராஜர் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரை சொல்லுகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? சுதாம்புநிதினா ஏன தயா சுதாம்புநிதினா, கருணை என்னும் கடலுக்கு அமுதக்கடல் போலே இருப்பவர். ஸ்ரீ ராமானுஜர் என்பவர் கருணை என்னும் அமுதக்கடல் போன்றவர். அவருடைய தனியினிலே கூட அதானே சொல்லப்படுகிறது. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ. தயா என்கிற ஒரு கருண குணத்திற்கு ஏக சிந்து என்கிறார். ஏக சிந்து என்னால் அர்த்தம் ஒரே கடல். அதாவது தயை என்பது அனைத்தும் இவரிடத்திலேயே இருக்கிறது. அப்படிப்பட்ட தயைக சிந்து என்று அவர் கூறத்தாழ்வான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி அருளி செய்தார் அல்லவா. அதனால இங்கேயும் கூட வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார்? தயாசுதாம்புநிதினா, அமுதத்திற்கு கடல் போன்றவர், கருணை என்னும் அமுதத்திற்கு கடல் போன்றவராயிருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர் என்று அவரை சொன்னார்.
அவர் என்ன பண்ணினார், அந்த காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கிற வரதராஜ பெருமானுக்கு என்ன பண்ணினார், நல்ல தீர்த்தத்தை சமர்ப்பித்தார். தத்தம் ஏன விசுத்தம் பயா பீத்வா. இவர் என்ன பண்ணினார், ஸ்ரீ ராமானுஜர் அந்த தேவ பெருமாளுக்கு, அதாவது வரதராஜ பெருமாளுக்கு சுத்தமான தீர்த்தத்தை சமர்ப்பித்தார். சாலை கிணற்றிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார் என்ன அது ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அது நாம் சொல்லுவோம், என்ன சரித்திரம் என்பதை சொல்லுவோம். அது கரிசைல கிருஷ்ண ஜலதா. கரிசைல கிருஷ்ண ஜலதா. கரிசைலம் என்கிற எதற்கு பெயர், அந்த அத்திகிரி, அதாவது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவப்பெருமாள் ஒரு மலை மேலே எழுந்தருள் இருக்கிறார். அந்த மலைக்கு அத்திகிரி என்று பெயர். ஹஸ்திகிரி என்பதுதான் அத்திகிரி என்று தமிழிலே ஆகிறது. ஹஸ்தி என்கிற வடமொழி சொல் அது யானையை சொல்லுகிறது. இது தமிழிலே அத்தி என்றாலும் யானையை சொல்லும் என்று கொள்ளுகிறோம். அதில் எழுந்தருள் இருக்கிறவன் யார் என்னால் கிருஷ்ண ஜலதா, கிருஷ்ண ஜலதி என்கிறார். அவனும் ஒரு கடல் போன்றவன். அது அவனும் கிருஷ்ண ஜலதி என்னால் கருங்கடல் போன்றவன், கருமை நிறத்தை உடைய கடல் போன்றவன். அவன் என்ன பண்ணுகிறான், காலே காங்காதிகம் வருஷதி. அந்த தேவராஜன் சரியான சமயத்திலே நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்க. காங்காதிகம் என்னால் என்ன, நாம் என்னென்ன பலனை கேட்கிறோமோ அதற்கு மேலேயே நமக்கு பலனை கொடுக்கிறான். காங்ஷா அதிகம். அவனுக்கு வரதராஜன் என்று பெயர் அல்லவா. வரம் ததாதி, கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுக்கிறவன். கேட்கிற வரங்களை கொடுப்பதில்லை, நாம் கேட்ட வரத்திற்கு மேலேயும் கொடுக்கிறவன். அதனால காங்காதிகம் வருஷதி. அப்படி நாம் கேட்டதற்கு மேலேயே கொடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், எம்பெருமானார் சமர்ப்பித்த அந்த தீர்த்தத்தை, சாலை கிணற்றிலிருந்து கொண்டு வந்து சமர்ப்பித்த தீர்த்தத்தை உண்டான் அல்லவா, அதனால கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். அதாவது யாதவ பிரகாஷர் என்கிறவரிடத்திலே ஸ்ரீ ராமானுஜர் கல்விகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் குருவான யாதவ பிரகாஷரே சில தவறான பொருள்களை வேத வாக்கியங்களுக்கு சொன்ன பொழுது, இப்படி கொள்ளலாமே என்று ஸ்ரீ ராமானுஜர் இன்னும் சிறப்பான பொருள்களை எல்லாம் சொல்லி அப்படி சொன்னத்தை கேட்ட உடனே யாதவ பிரகாஷருக்கு இவரிடத்துல கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டு விட்டது. குருவுக்கு நம்முடைய சிஷ்யன் நம்மை மிஞ்சி இருக்கிறானே என்று நினைத்தார். இவனை எப்படியாவது மாய்த்து விட வேணும், நாளைக்கு இவனாலே நம்முடைய சம்பிரதாயத்திற்கே ஏதாவது ஆபத்து வரலாம், நம்முடைய மதத்திற்கு என்று நினைத்து அவர் என்ன பண்ணினார், எல்லாரையும் கங்கா யாத்திரை அழைத்து செல்வதாக சென்று அந்த கங்கையிலேயே தள்ளிவிட வேண்டியது ஸ்ரீ ராமானுஜரை. தள்ளிவிட்டால் கங்கையில விழுந்து மாண்டால் கங்கையில விழுந்தவனுக்கும் மோட்சம், தள்ளிவிட்டவனுக்கும் பாவம் கிடையாது என்று இப்படி முடிவு செய்து அவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் வழியிலேயே இந்த விஷயம் தெரிந்து போய் விடுகிறது ஸ்ரீ ராமானுஜருக்கு. எப்படி என்னால் ஸ்ரீ ராமானுஜருடைய சிறிய தாயார் பிள்ளை தம்பி ஸ்தானம், அவர் கோவிந்த பெருமாள்னு பேர் அவருக்கு. எம்பார் என்று பிற்காலத்திலே வழங்க பெற்றார் அவர். அந்த எம்பார் இதை அறிந்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜரிடத்திலே தெரிவித்து விட்டார், இந்த மாதிரி நடக்க போகிறது, அதனால நீர் இனிமேல் இவருடைய யாத்திரையிலே நீர் வர வேண்டாம், இங்கிருந்து எங்கேயாவது தப்பி போய்விடும் என்று சொல்லுகிறார். உடனே ஸ்ரீ ராமானுஜர் அந்த குருவுக்கு தெரியாதபடிக்கு அவருடைய யாத்திரையிலிருந்து மெதுவாக வெளியிலே வந்து விடுகிறார். திருப்பி புறப்பட்டு தம்முடைய ஊருக்கு செல்ல வேண்டுமே, காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டுமே. அதனால விந்தியமலை காடுகளிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் வடக்கே போகிறார், இவர் இப்படி தெற்கே வருகிறார் ஸ்ரீ ராமானுஜர். ஆனால் காட்டினுடைய வழியிலே வந்த உடனே எப்படி போவது என்று இவருக்கு வழியே தெரியவில்லை. வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறார். அந்த சமயத்திலே காட்டிலே ஒரு வேடனும் வேடுவச்சியும் வந்தார்கள். அந்த வேடனும் வேடுவச்சியும் வந்தவர்கள் இவரை பார்த்த உடனே, எங்கே யார் நீர், இங்கே என்ன செய்கிறீர் தனியான காட்டிலே என்று இவரை விசாரிக்கிறார்கள். இது ராமானுஜர் நிகழ்ச்சியெல்லாம் சொன்னார். நான் என்னுடைய குருவோடு வந்தேன், ஆனால் அந்த யாத்திரையை என்னால் தொடர முடியவில்லை, நான் என்னுடைய ஊருக்கு போகலான்னு போகிறேன், எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, எந்த ஊருக்கு? காஞ்சிபுரம். நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம், உங்களை அழைத்து கொண்டு போகிறோம், வாருங்கள் என்று அவளும் அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது நடுவில் பொழுது விடுகிற சமயத்திலேன்னு வைத்துக் கொள்ளுவேன். அந்த சமயத்தில் அந்த வேடனுடைய மனைவி, அவள் எனக்கு மிகவும் தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் தீர்த்தம் வேணுமேனு கேட்கிறார். அப்போ இவர்கள் நெடுந்தூரம் நடந்து வந்திருக்கிறார்கள் அல்லவா, ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் இறங்கி தீர்த்தத்தை, அப்போல்லாம் அப்படித்தான் கிணத்துல இறங்கித்தான் தீர்த்தத்தை எடுக்க வேண்டும், கிணற்றில் இறங்கி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். சரி, ஸ்ரீ ராமானுஜர் இதோ நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கிணற்றில் இறங்கி அவர் 2 கை நிறைய தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தார் என்று கூட சொல்லப்படுவதுண்டு.
அவர் மூன்றாவது கை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது பார்த்தால் இங்கே இவர்களை காணோம், மறைந்து போய்விட்டார்கள். இத்தனை நேரம் கூடவே இருந்தவர்கள் இந்த சமயத்தில் தீர்த்தத்தை காட்டார்கள். அதற்கு பிறகு இவர் கிணற்றிலே இறங்கி மறுபடியும் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தால் கரையில அந்த வேடனையும் வடுவச்சியும் காணும் கிணத்தங்கரையிலே. என்ன செய்வது என்று திகைத்த பொழுது பார்த்தால் நன்றாக பொழுது விடிந்து விட்டது. அருகிலேயே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கோபுரம் தெரிந்தது. ஓஹோ, நாம் காஞ்சிபுரத்திற்கு அருகிலேயே வந்து விட்டோம் போல் இருக்கிறது என்று தெரிந்தார். உடனே அந்த கோபுரத்தை நோக்கி நடந்தார். காஞ்சிபுரத்திற்கே சென்று விட்டார். சென்று நேரே போய் சந்நிதிக்குள்ளே தேவப்பெருமாளை சேவிக்க சென்ற பொழுது இந்த வேடனும் வேடுவிச்சியுமாக அந்த தேவப்பெருமாளை அப்படி காட்சி அளித்தார். அவர் பெருந்தேவித்தாயார். இவர்கள் இருவர்தான் வேடன் வேடுவிச்சி வேஷத்திலே வந்திருக்கிறார்கள். அது அவருக்கு தெரியவில்லை. உடனே பார்த்தார், அடடா, நம்மை பெருமாள் தீர்த்தம் கேட்டார், ஆனால் மறைந்து விட்டார். சரி, என்ன பண்ணலாம், இவருக்கு தொடர்ந்து ஏதாவது கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று தமக்கு குருஸ்தானத்திலே இருந்தவரான திருக்கச்சி நம்பிகளை அப்பொழுது கேட்ட பொழுது, நீர் தினந்தோறும் அந்த சாலை கிணற்றிலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பியும் என்று சொன்னாராம். அதனால அன்றிலிருந்து ஸ்ரீ ராமானுஜர் தினந்தோறும் அந்த சாலை கிணறு, இன்றைக்கும் கூட அந்த சாலை கிணறு இருக்கிறது. காஞ்சிபுரம் தேவபெருமாள் சன்னதிக்கு மேற்கே, அது கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் அளவிலே என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்துல தான் அந்த சாலை கிணறு இருக்கிறது. அதிலிருந்து தினந்தோறும் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். திருவாராதனத்துக்கு ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிற காலத்தில் அது நடந்தது. அதனால தினந்தோறும் ஸ்ரீ ராமானுஜராலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சுத்த தீர்த்தத்தை பருகின கால மேகம், நல்ல சுத்த தீர்த்தத்தை பருகினா மேகம் என்ன பண்ணும், வாரி வழங்கும். கடலிலே மேகத்தை கடலிலே போய் மேகம் பருகுகிறது. அந்த கடலிலே மேகம் தண்ணீரை பருகினால் அது ஊருக்குள்ளே வந்து பொழிகிறது. அதுபோல இப்ப ஸ்ரீ ராமானுஜர் எப்படிப்பட்டவர், தயாம்புனி தினா என்று அவரும் ஒரு கடல், தயை என்கிற ஒரு பெரிய குணத்திற்கு அவர் கடல் போல இருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். அந்த தயாம்புனிதினா என்று அப்படிப்பட்ட அம்புநிதியா இருக்கக்கூடிய அவரிடத்திலிருந்து தீர்த்தத்தை பருகியது யார் என்றால் கரிசைல கிருஷ்ண ஜலதகா என்று காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த மேகமான வரதராஜ பெருமாள். எப்படி நாம் கேட்பதற்கும் மேலேயே அந்த மேகமானது நமக்கு தண்ணீரை பொழிகிறதோ, அதுபோல வரதராஜ பெருமானும் என்ன பண்ணுகிறான், காங்காதிகம் வருஷத்தி, நாம் கேட்பதற்கும் மேலேயே நமக்கு இன்னும் வரையாது பொழிகிறான் என்று இப்படியெல்லாம் அவனுடைய பெருமையை பார்க்கிறோம். ஆஹா, அதற்கு இப்பொழுதும் கூட அந்த நிகழ்ச்சியானது காஞ்சிபுரத்தில் ஒரு உற்சவமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அனுஷ்டான குல உற்சவம் என்று, அதாவது வைகுண்ட ஏகாதசி உற்சவம் எல்லாம் முடிந்த பிற்பாடு வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாள்கள் ராப்பத்து உற்சவம், கடைசி நாள் இயற்பா என்று ஒரு நாள் நடக்கும். அதற்கு மறுநாள் என்று அது அனுஷ்டான குல உற்சவம் என்று ஒன்று நடக்கும். அன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் அந்த சந்நிதியில் எழுந்தருளிருக்கிற உடையவரோடு கூட நேராக அவர் எழுந்தருளுகிறார். எங்கே எழுந்தருளுகிறார் என்னால் அந்த சாலை கிணறு இருக்கிற இடத்துல எழுந்தருளுகிறார். அந்த இடத்துல அன்று பூரா எழுந்தருள் இருந்து அன்று மாலை அங்கேயே திருமஞ்சனங்கள் முதலானது நடைபெறுகின்றன. மாலை அங்கிருந்து புறப்பட்டு பெருமாள் மாடவீதியாக எழுந்தருளுகிற பொழுது ஸ்ரீ ராமானுஜர் வசித்த திருமாளிகை, அது காஞ்சிபுரத்திலே ராமானுஜருடைய இல்லம். அது எங்கே இருக்கிறதுனா இந்த கிழக்கு பக்கம் கோபுரத்திற்கு போகிற அந்த பக்கத்திலே ஒரு சந்நிதி வீதி போல இருக்கு. அந்த வழியிலே தான் உடையவர் திருமாளிகை என்று இன்றைக்கும் இருக்கிறது அந்த இடம். அந்த இடத்திற்கே ஸ்ரீ தேவப்பெருமாளும் உடையவரும் எழுந்தருளி மண்டபப்படி கண்டருளி அவர்கள் மறுபடியும் கோலுக்கு எழுந்திருக்கிறார்கள். அன்றைய தினம் தேவப்பெருமாளுக்கு வேடன் போல திருக்கோலமும் சாத்தி இருப்பார்கள். அதாவது கையிலே ஒரு வில்லோடு அப்படி எழுந்தொழி இருப்பதாக இந்த அனுஷ்டான குல உற்சவத்தன்று. அது என்னன்னா, தேவப்பெருமாள் வேடனாக வந்து அதாவது ராமானுஜருக்கு வழிகாட்டி காஞ்சிபுரத்திற்கே அழைத்து வந்தார் என்கிற அந்த நிகழ்ச்சி அது இன்றைக்கும் அந்த அனுஷ்டான குல உற்சவம் என்ற உற்சவத்தன்று அது அனுஷ்டிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜராலே சுத்த தீர்த்தம் சமர்ப்பிக்கப்பட்டு நாம் வேண்டியதெல்லாம் வழங்குபவனாய் இருக்கிறான் தேவாதிராஜன். அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவர் அது சொல்றார். இதில் இந்த ஸ்லோகத்திலேயே மேலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், மானாந்தகார துர்கா பந்தானம் பரிபந்தினான் யதிருஷா ருந்தானம் இந்தானயா என்று, அதாவது என்ன தெரிவிக்கிறார் என்னால், அது அகங்காரமாகிற இருளை ஒழிப்பதாய் பிரகாசிப்பதாய் உள்ள திருக்கண் நோக்கத்தை உடையவராய் இருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். தம்முடைய திருக்கண் நோக்கத்தாலேயே பிரதிவாதிகளினுடைய வழிகளை எல்லாம் அடைத்து விடுகிறார். அவர்களுக்கு வாதம் செய்வதற்கு வழியே இல்லாமல் செய்து விடுகிறார் என்று. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜர் தான்
தேவப்பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்தார் என்று அதையும் கூட இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.